பல பேர் தொப்புள் கொடி உறவுன்னு சொல்லி அவங்களோட கட்சி கொடிக்கு வண்ணம் அடிச்சுக்கிட்டாங்க. ஈழத்தமிழன் என்ன நினைக்கிறான்னு ஒருபோதும் யோசிக்கிறதே இல்லை. இந்த உண்மையை புரிய வச்ச சம்பவம் தான் இது. யாருக்காக இத்தனை வருஷம் தொண்டை கிழிய கத்திட்டு இருந்தாங்களோ அவங்களே கொஞ்சம் சும்மா இருங்கையான்னு சொன்னதை கொஞ்சம் அவமானத்தோடு தான் கவனிக்க வேண்டியிருக்கு. ஏப்ரல் 9 யாழ்ப்பாணத்தில் வவுனியா பகுதியில் 150 ஈழ தமிழர்களுக்கு இலவச வீடுகளை வழங்கும் விழா நடைபெறதாக இருந்தது. அந்த வீடுகளை கட்டி கொடுத்த லைகா நிறுவனர் சுபாஸ்கரன் அல்லிராஜா சாவிகளை சூப்பர் ஸ்டார் ரஜினி கையால் வழங்கும்படி கேட்டுக்கிட்டாங்க. அவரும் அதுக்கு மனப்பூர்வமா ஒத்துக்கிட்ட நிலையில இந்த நிகழ்ச்சிக்கு ரஜினி போவது சரியில்லைன்னு குரல் கொடுத்தாங்க வைகோ, திருமா, வேல்முருகன், பாமக ராமதாஸ் உள்ளிட்ட அரசியல் கட்சி தலைவர்கள். அப்புறம் என்ன, நமக்கு எதுக்குடா வம்புன்னு அந்த பயணத்தையே ரத்து செஞ்சுட்டாரு ரஜினி. ரஜினி வருவாரு, பக்கத்துல நின்னு பார்க்கலாம், இல்ல தொலைவில் நின்றாவது ரசிக்கலான்னு கனவு கண்டுட்டு இருந்து ஈழத் தமிழர்களுக்கு வந்ததே கோபம். எங்களோட இந்த புனித மண்ணை காண துடிக்கும் கலைஞனை தடுக்க நீங்க யார் என்றும், ஈழ மக்களை வைத்து அரசியல் பிழைப்பு நடத்தாதேன்னும் ஈழ தமிழர்கள் குரல் கொடுத்தனர். அது மட்டும் இல்லாம அந்த தலைவர்களுக்கு எதிர் பேனர்களை தாங்கி ஊர்வலமே நடத்திட்டாங்க. நூற்றுக்கணக்கான மக்கள் திரண்டு நடத்திய இந்த ஊர்வல செய்தியை உடனடியா இணையதளத்திலேயே உலகம் முழுக்க ஒலிக்கவும் செஞ்சுட்டாங்க. இப்படிப்பட்ட சினிமா ரசிகர்களுக்காகத்தான் தொண்டை கிழிய கத்திட்டு இருக்காங்க நம்ம தலைவர்கள். எல்லா விஷயத்திலுமே உண்மை வேற மாதிரியாக தான் இருக்குது. Thanks for watching. Please like and share. Don't forget to subscribe us.